ராவணனே மிரட்டினாள் நம்முடைய அனுமன் தாங்க. 2ஆம் நாள் யுத்தத்தில் 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது, ஒரு முடிவு பண்ணுவோம். நீ என்னைய ஓங்கி ஒரு குத்து, நான் தாங்கிட்டேன்னா நான் உன்னை பதிலுக்கு குத்துறேன், விழுந்துட்டேன்னா விட்டுரு. நீ குத்தி நான் குத்தி 2 பேர் நின்ட்டோம்னா அப்புறம் போர் முடிகிற வரைக்கும் சண்டை போடக்கூடாது. யார்? ராவணன்ட்ட பேசுகிறான். யார்? அனுமன். அதே மாதிரி ஆரம்பமாச்சு. எப்படி அப்படின்னா, ராவண 20 கையையும் ஒன்றாக்கி ஒரு குத்து விட்டாங்க. யார்? அனுமனை. உண்மையிலே நிலகுலைஞ்சு போனார் ஆஞ்சநேயர். அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு குத்து வாங்கினதே கிடையாது. ஆனால் அசையலை, நின்றுக்கிட்டார். இப்போ இவர் பங்கு. இவர் என்ன பண்ணார்? விஸ்வரூபம் எடுத்து இந்த பெரிய கைகளை கொண்டு அவனை ஒரு குத்துனார். அப்போ தாங்க அவனுடைய மார்பில் இருந்த யானையினுடைய தந்தங்கள், அதாவது 8 திக்கு யானை இருக்கு, அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது திக்கயங்கள் அப்படிங்கிறோம். அந்த யானைகளை அவன் மார்பில் குத்த விட்டு அந்த தந்தத்தை ஒடிச்சிட்டு அதில் பூன் மாட்டியிருப்பானான். இப்போ காதில் தோடு மாட்டியிருக்கோம்ல, அது மாதிரி யானை தந்தத்தை வச்சு தங்கத்தில் பூன் போட்டிருப்பானா ராவணன். இவன் விட்ட குத்தில் பின்பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. வாரணம் பொருத மார்பும் இதுதான்.